ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த 5 மார்க் என்றாலும் டிஎன்பிஎஸ்சி லெவலில் கேட்குறதுனால நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். பார்ப்போம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாலிட்டியில், அதை பார்த்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்ட் ஆனது ஜனவரி 26, 1950. ஓகேவா? இது இஸ் காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட் தட் அவுட்லைன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா. ஒரு அவுட்லைன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் அ சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அண்ட் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ரிஃப்ளெக்ட் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியாஸ் கவர்னன்ஸ் அண்ட் சொசைட்டியல் வேல்யூஸ். பிலோ த கீ ஃபியூச்சர்ஸ். வீடியோஸ் கொடுத்தாங்க பாருங்கள். இருக்கிற இதுலேயே ஒரு லென்த்தஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டால் உலக அளவில் ஒரு பெரிய நீண்ட ஒரு அரசியலமைப்பு எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு தான் சொல்ல முடியும். Indian Constitution is the longest written constitution in the world. Comparison 448 articles divided into 25 parts, 12 schedules and several amendments. 448 சட்ட விதிகளும் 25 parts பகுதிகளும் 12 ஷெட்யூல் அட்டவணை. இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாங்கஸ்ட்டு ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் கேட்டால், அதுவும் வேர்ல்டு லெவலில் கேட்டால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்கா நம்ம சம் ஆஃப் கண்ட்ரியில் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா? Next, it draws from the experience and constitutions of various countries, incorporation provisions suitable for India's diverse society. இது பலவிதமான வேரியஸ் கண்ட்ரிலேருந்து நிறைய சர்டிஃபிகேட் இருக்காங்க. ஓகேவா? பல கண்ட்ரியில் சேர்ந்து இருக்காங்க. அதில் முக்கியமாக 2 பங்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் இதன் மூலமாக இருக்கப்பட்டது. ஓகேவா? இதில் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரியாம்பிள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றிய ஒரு முதன்மையான நோக்கங்கள் என்ன, எதுக்காக கான்ஸ்டியூஷன் ஈடுபட்டிருக்கு, அதுபோல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தர மாதிரி தான் பிரியாம்பிள் இருக்கும். அப்ஜெக்டிவ் இந்த பிரியாம்பிள் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, நேருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் குறிக்கோள் தீர்மானம் இதன் மூலமாக தான் ஈடுபட்டது தான் இந்த பிரியாம்பிள். ஓகேவா? யார்? நேருடைய சொல்ல கான்செப்டான பிரியாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, it declares India to be sovereign, socialist, secular, democratic republic. சமதர்மம், சமுதாயம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, ரிப்பப்ளிக். இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்ததா இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் எம்ப்ரேசஸ் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி ஆஸ் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ். ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான ஒரு மதிப்புகளை எடுத்து சொல்கிறது பிரியாம்பிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமைகள். நமக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன? பேச்சுரிமை, இந்த உரிமைகளே இருக்குல்ல, பேச்சுரிமை, சுதந்திர உரிமை, அந்த மாதிரி உரிமைகளை பற்றி சொல்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் என்ன? பார்ட் 4. த கான்ஸ்டியூஷன் கிராண்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு த சிட்டிசன்ஸ், என்ஷூர் பேசிக் ஃப்ரீடம். என்னென்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 to 18. ஈக்குவாலிட்டினா சம உரிமைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19 to 22 என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம். ஈக்குவல்னா சம உரிமை, ஃப்ரீடம்னா சுதந்திரம். என்னென்ன உரிமைகள்னா பேச்சுரிமை, அந்த மாதிரி உரிமைகள் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறது. ரைட் அகனிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 to 24.
ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், யார் எந்த சமயம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறது ஆர்டிகல் 25 to 28. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 to 30. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் வந்து ஆர்டிகல் 32. The right are enforceable by courts and act as safeguards against arbitrary state action. இது ரிலேட்டடாக யாருமே எந்த இதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, சேஃப்கார்டு மாதிரி இந்த ஆக்ட் வந்து சேஃப்கார்டுக்காக மாதிரி இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் ஃபவுண்ட் இன் பார்ட் 4. ஒரு பார்ட் 4ல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகணும், ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது இந்த வேலை. ஓகேவா, பிரின்சிபல்ஸ் கைட் த கவர்மெண்ட் இன் ஃப்ரேமிங் த பாலிசிஸ் எஸ்டாப்ளிஷ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும் பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதே மாதிரி கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகணும், ஒரு அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சொல்கிறது தான் டிபிஎஸ்பி. இஸ் இன்க்ளூடிங் ப்ரொவைட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். இதை ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறது இந்த டிபிஎஸ்சி வேலை தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். வைல் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள், they were considered fundamental in governance. Okay, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னமோ அது மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் என்னென்ன, ஒரு ஹியூமன் பீயிங் என்ன, ஒரு இந்தியன் சிட்டிசன் என்னென்ன ஃபாலோ பண்ணும், ஒரு கடமை என்ன, அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் படி 1976 பார்ட் 4A லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிட்டிஸை ஃபாலோ பண்ணுறது டியூட்டிஸ் என்ன, மாரல் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, இது எல்லாமே ஃபுல்லாக சொல்கிறது இந்த ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் டியூட்டி. நெக்ஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனினரி பேசிஸ். இந்தியா ஃபாலோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் பவர்ஸ் டிவைட் இன்டு த சென்டர் அண்ட் ஸ்டேட். நம்ம இந்தியா வந்து 2 இது ஃபாலோ பண்ணோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, however in time of emergency the constitution grants signifies power to the central government reflect the unitary basis. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம ஃபாலோ பண்ணுற கவர்மெண்ட் சிஸ்டம் அது பார்லிமெண்ட்ரி. இந்தியா ஹஸ் எ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வேர் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவர்மெண்ட். அதாவது இந்தியா ஸ்டேட் லெவலில் கேட்டால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டை வந்து இந்தியா லெவல் அதாவது சென்ட்ரலில் சொல்கிறது. ஓகேவா, the president in the nominal head of the state, the prime minister and the state means and இது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெட் யார், மத்திய அரசு கேட்டால் சென்ட்ரல் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே அந்த பிரசிடென்ட்டு சொல்லுவாங்க. while the prime minister and the council of ministers while real executive powers. ஓகேவா, நாமினியல் பவர் கேட்டால் பிரசிடென்ட்டு, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார் கேட்டால் பிரைம் மினிஸ்டரு. அது வந்து சென்ட்ரல். ஸ்டேட்டு கேட்டால் இந்த கவர்னர் வந்து நாமினியல் பவரு, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருன்னா சிஎம். ஓகேவா, நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜட்ஜரினா ஒரு சுதந்திரமான ஒரு நீதி. ஓகேவா, த ஆக்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஒரு கார்டியன் எது கேட்டால் இந்த ஜட்ஜரி பார்ட்டி தான், ஜட்ஜரி தான். இட் ஹாஸ் அ பவர் ஆஃப் ஜட்ஜியல் ரிவ்யூ, enable us strike down laws that violate the constitution. ஓகேவா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒரு சம் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், நம்ம நாட்டில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஆனால் ஸ்டேட்டுக்கு ஒன்று சென்ட்ரலுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே சிட்டிசன்ஷிப்பில் நம்ம நாட்டிலாம். ஆனால் சம் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம நாடு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அன்லைக் கண்ட்ரீஸ் டூயல் சிட்டிசன்ஷிப், India provides for a single citizenship, ensuring that all Indians are treated equally regards the state. ஓகே, எங்கே போனாலும் நல்லா ட்ரீட் பண்ணி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிவர்சல் அடல்ட் சர்ஃப்ரைஸ் ஓட்டு, ரைட் டு ஓட். 18 ஆனால் வயசு ஏஜ் வந்து 18 ஆகிட்டா எல்லா சிட்டிசனுமே எந்த ஒரு கேஸ்டோ ரிலிஜியனோ ஜெண்டர் எந்த இது பாகுபாடு இல்லாமல் ஓட் போடக்கூடிய ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, செக்குலர் ஸ்டேட்னா சமய சார்பின்மை, எந்த குறிப்பிட்ட சமயம் சார்ந்த இதெல்லாம் சொல்லாமல் இல்லை பொதுவாக காமனாக சொல்கிறது. ஓகேவா,
இஸ் அப்லோட் த செக்குலிசம் வீட் ஸ்டேட் ட்ரீட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. அதனால் எல்லா ரிலிஜன்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கும் வந்து பண்ண கவர்மெண்ட் வந்து லீவ் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பொங்கலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸ் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு மொகரம், குட் ஃப்ரைடே மாதிரி நிறைய ப்ரோக்ராமுக்குமே என்னது ஹாலிடே விடுறாங்க. ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுறாரு, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஒன் நாட் டஸ் நாட் ப்ரொமோட் டு ஃபேவர் எனி ரிலிஜன். எந்த ஒரு ரிலிஜனும் ஃபேவராகவும் இல்லாமல் இல்லை காமனாக இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்டர்ஸ், ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ் அண்டு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இடஒதுக்கீடு முறையை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டில் சரி, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்ட் சரி, சொசைட்டிலையும் எக்கனாமிக் லெவலையும் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இடஒதுக்கீடு முறை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் Part 18 the Constitution outline prevention national emergencies, state emergencies, financial emergencies, granting the center extraordinary powers during crisis. ஒரு எமர்ஜென்சி டைமில் என்னென்ன செய்யணும், அந்த ப்ரொவிஷன் என்னென்ன செய்யறது அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு Part 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஃபுல்லாக சைலண்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, சைலண்ட் ஃபீச்சர்ஸ்னால் சிறப்பு குரல், இந்தியன் கான்ஸ்டியூஷனை சிறப்புகள் என்னென்ன அதை பற்றி சொல்கிறது தான் சைலண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அமெண்டபிலிட்டி அமெண்ட்மெண்ட், அதாவது பாட் ரிகிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. ஓகேவா? சில கான்ஸ்டியூஷன் நம்முடைய ஆர்டிகல்ஸாக போடும்போது சிலருக்கு இது வந்து நெகிழ்த்தன்மையாக இருக்கும், நெகிழாத்தன்மையும் இருக்கும். ஓகேவா? So can be amended without the structured process, allowing adaptability to changing circumstances while preserving the core principle. ஓகேவா? பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ். பைகேமரல்னா நம்மளுக்கு வந்து 2 ராஜ்யசபா லோக்சபா 2 பார்லிமெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அதான் மேலவை கீழவை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது போத் ஸ்டேட்ஸ் அண்ட் பீப்புளுக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸ். லாங்குவேஜ் 22 லாங்குவேஜ் அண்டர் 8th ஷெடியூல். இப்போ லாங்குவேஜ் பற்றி சொல்லக்கூடியது 8th ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. டிக்ளேர் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் நேஷனல் லெவல். இதை இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, என்னென்னா 22 லாங்குவேஜ் வந்து நம்ம அப்ளை அஃபிஷியல் லாங்குவேஜாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹிந்தி இங்கிலீஷாக அஃபிஷியல் லாங்குவேஜாக கம்யூனிகேஷன் லெவலில் இருக்குது. ஓகேவா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சர்டன் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னால் சிறப்பு அந்தஸ்து சொல்கிறல, அது சர்டன் ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 2 ஸ்டேட்ஸுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பிஃபோர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டியூ டு யூனிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன், நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எலெக்ஷன் தான் நடத்துவாங்க. ஓகேவா? வைஸ் பிரசிடெண்ட்டாக சரி, பார்லிமெண்ட்ரி சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சரி, ஆஃபீஸஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் எல்லாமே எலெக்ஷன் வச்சு தான் நடக்கும். ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ். த கான்ஸ்டியூஷன் சேஃப்கார்ட்ஸ் கல்ச்சுரல், educational and religious rights of minorities repressive India's politics. மைனாரிட்டி ரைட்ஸ். ஓகேவா? சேஃப்கார்ட்ஸ் ஒரு சிறப்பு பாதுகாப்பாக இது இருக்குது. ஓகேவா? சோசியலிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் வெல்த், ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஃப்ளெக்ட் ஐடியாஸ் ஆஃப் சோசியலிசம். ஓகேவா? இந்த இன்இக்வாலிட்டி வந்து கம்மி பண்ணுறது முக்கியமான வேலை இந்த கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா? இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து features are collectively make the Indian Constitution a dynamic and comprehensive document suitable for governing the vast, diverse and democratic nation like India. இது போல் சிறப்பு கூறுகள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகேவா? இதில் ஹைலைட் பண்ண விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் 5 மார்க்கு
10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது 5 மார்க்கு கேட்பாங்க. ஸோ ஹைலைட் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.